ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ் அனிமே. நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். இந்த வீடியோவில் Boruto 2 Blue Vortex Manga Bretonோட பார்ட் 18 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், முடிஞ்சு செக் பண்ணி பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு லைக்கை தட்டி தெறிக்க விட்டுருங்க. சார் ரைட்டு கைஸ், வரவெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், போன சாப்டரில் நடந்ததை ஒரு சின்ன ப்ரிவியூ மாதிரி பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு போன சாப்டரில் என்ன நடந்துச்சுன்றது ஒரு மாதம் கழிச்சு கேட்கறதுனால லைட்டாக மறந்து போயிருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு ப்ரிவியூ மாதிரி பார்த்துடலாம். ரொம்ப பெருசாக இருக்காது, கட் ஷாட் பண்ணி ரொம்ப சின்னதாக தான் சொல்கிறேன், அதுலேயே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். போன சாப்டரில் நம்ம கொனஹாமரு, சரடா அண்ட் மிட்சுகி இவங்க 3 பேருமே ஷிக்கமாரோட பிளான் படி நம்ம மாட்சுரி அண்ட் ரியோ இவங்க 2 பேர்த்தையுமே தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. 2 பேர்த்தையும் வேறு வேறு பாதையில் கொட்டி போயிருப்பாங்க. ஒரு பக்கம் மாட்சுரி அண்ட் கொனஹாமரு இவங்க 2 பேருமே தனியாக பிரிஞ்சு பொருட்டோவை தேர்றதுக்காண்டி போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சரடா, மிட்சுகி அண்ட் ரியோ இவங்க 3 பேருமே தனியா பிரிஞ்சு நம்ம பொருட்டோவை தேர்றதுக்காண்டி போயிருப்பாங்க. இது எல்லாமே ஷிக்கமாரோட பிளான் படி பெர்ஃபெக்ட்டா நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அமடோவோட லேப்ல நம்ம கவாக்கி உள்ள நுழைறான். இப்படி வந்தவன் சும்மா இல்லாம அமடோவோட சிகரெட்டை மெதுவா வாங்கி கீழே போட்டுட்டு அப்படியே அவனை தூக்கி சவத்துல சொருகி ஒழுங்கா என்னோட லிமிட்டர்ஸ் எடுத்து விடு அப்படின்னு சொல்றதோட போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல நம்ம சுமுரையை காட்டுறாங்க. நம்ம சுமுரை மெதுவா நடந்து வந்து அமடோ இருக்க லேபை பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்ணா உள்ள நம்ம கவாக்கி அமடோவை சவத்துல தூக்கி சொருகி வச்சிருக்கான். இதை பார்த்து சுமுரை, அடே கவாக்கி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பதறி போய் கேட்கிறான். அப்ப கவாக்கி, சுமுரை எதுக்கும் பதட்டப்படாத, நான் ஒன்றும் பண்ணல, இவன் ஏதோ நான் போட்டு அடிக்கிற மாதிரி உனக்கு தெரியும், பட் நாங்க ஜஸ்ட் பேசிட்டு தான் இருக்கோம். எபராமடோ, இவ்வளவு நாள் என்னோட பாடியை நீ ஒரு பொம்மை மாதிரி பட்டுட்டிங்க நீ வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்த, பட் இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. இனிமேல் நான் சொல்ற சேஞ்சஸ் மட்டும் தான் நீ என்னோட பாடியில பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்னோட அஃபென்சிவ் பவரை அதோட மேக்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ற. இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா அதுக்கு மேல உனைய வச்சு எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ உனைய நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி சொல்றான். இதை கேட்டோடனே சுமுரைக்குனால சமோஷாக்கு, டே என்னடா சும்மா பேசிட்டு தான் இருக்கான்னு சொன்னா அதுக்குள்ள போட்டு தள்ளுன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி நம்ம சுமுரை செம்ம ஷாக் ஆகுறா. அப்ப கவாக்கி, நான் ஒன்னும் சும்மா சொல்லலாமடோ, என் கண்ணை பாரு, என் கண்ணில் இருக்க கொலை வெறிய பாரு, நான் செம்ம கான்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அமடோவை கவாக்கி மெதுவா ரிலீஸ் பண்றான். இப்படி கவாக்கி நம்ம அமடோ ரிலீஸ் பண்ணோடனே நம்ம அமடோ கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிட்டு டக்குன்னு ஒன்லி பாபிள் இன் யுவர் ஸ்லீப் கவாக்கி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கவாக்கி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஸோ இந்த இடத்துல நம்ம அமடோ கவாக்கியோட ஷட்டவுன் கோட யூஸ் பண்ணி கவாக்கியை மயக்கம் போட வச்சுட்டான். இதே மாதிரி ஏற்கனவே நம்ம டெல்டாவுக்கு பார்த்துருப்போம். டெல்டாவுக்கும் இதே மாதிரி ஒரு ஷட்டவுன் கோட் இருக்கும். அந்த ஷட்டவுன் கோட சொன்னோடனே நம்ம டெல்டா அட்ட செகண்ட்ல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. ஸோ கவாக்கி இப்படி ஷட்டவுன் பண்ணதுக்கப்புறம் நான் அமடோ சுமுரை கிட்ட, வாமா சுமுரை கரெக்டான டைமிங்க்கு வந்திருக்க, சரி ரைட்டு வந்துட்ட, அப்படியே இந்த பைப்ல தூக்கி ஓரமா போடுவோம் வா அப்படின்ற மாதிரி நம்ம அமடோ கூப்பிடுறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சரடா, ரியூ, மிட்சுகி இவங்க 3 பேர்த்தையுமே காட்டுறாங்க. அப்ப மிட்சுகி யோடோ அரையாவை நம்ம ரியூ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றான். அந்த லெஃப்ட் சைடுல ஒரு பொண்ணு நிக்கிறா இல்லையா, அவளோட பேரு யோடோ. அப்புறம் ரைட் சைடுல ஒரு பையன் ஸ்வாடோ நிக்கிறான்ல, அவனோட பேரு அரையா அப்படின்ற மாதிரி நம்ம மிட்சுகி அவங்க 2 பேர்த்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்றான். அப்போ யோடோவை பார்த்து ரியூ, நான் என்ன கனவு காண்றேனா இல்ல நிஜமாலே அதுதான் நடக்குதா, அந்த பொண்ணு என்னைய ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப சரடா இதை எப்படிலாம் மழுப்புறது அப்படின்னு தெரியாம, அது ஒண்ணுலடா ரியூ, அவ ஒரு ஷை டைப்பு, அதனாலதான் உன்னை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்புறா. இந்த பக்கம் நம்ம அரையா, அடியே யோடோ பிளான் படி ஒழுங்கா வேலை செய்டி, பச்சை புள்ள மாதிரி நான் உன்ட எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி நம்ம யோடோவை திட்டுறான். அப்படியே கட் பண்ணி நம்ம மாட்சுரி அண்ட் கொனஹாமரை காட்டுறாங்க. அப்போ நம்ம மாட்சுரி கொனஹாமரை கிட்ட ஏதோ ஒரு சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இதான் அந்த சுச்சுவேஷன், நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம கொனஹாமரை கிட்ட கேட்கிறா. அதுக்கு கொனஹாமரு, நீ சொல்ல வருது எனக்கு மொத்தமா புரியலனாலும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு, பட் அட்லீஸ்ட் நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா நீ பிசிக்கலி நார்மல் ஆயிட்ட போலியே அப்படின்ற மாதிரி நம்ம கொனஹாமரு மாட்சுரிட்ட கேட்க, அதுக்கு மாட்சுரி, நான் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பேசும்போது ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன், பட் இப்போ நம்ம பேச பேச அப்படியே எனக்கு கொஞ்சம் நார்மல் ஆகுது, ஏன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம கொனஹாமருட்ட மாட்சுரி கேட்க, அதுக்கு கொனஹாமரு, மேபி நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி பேசுறதுனால இந்த நர்வஸ்னஸ்ன்றது உனக்கு வந்திருக்கலாம், அது எல்லாருக்குமே காமனா இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி நம்ம கொனஹாமரு எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப மாட்சுரி, நான் உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அப்படியே ரொம்ப ஜாலியா இருக்கு, நான் உங்களை கொனஹாமரு சான்னு கூப்பிடலாமா அப்படின்ற மாதிரி நம்ம மாட்சுரி கொனஹாமரு கிட்ட கேட்கிறா. இப்படி மாட்சுரி கேட்டோன்னே நம்ம கொனஹாமருக்கு மொயகியோட ஞாபகம் வந்துடுது. ஏன்னா மொயகி தான் சின்ன வயசுல இருந்தே நம்ம கொனஹாமருவை கொனஹாமரு சான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பா. ஸோ இப்படி மாட்சுரி நம்ம கொனஹாமரு கிட்ட கொனஹாமரு சான்னு கூப்பிடுவா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம கொனஹாமருக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம கொஞ்ச நேரம் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். அப்படியே அந்த இடத்த கட் பண்ணி நம்ம ரியூ காட்டுறாங்க. ரியூ சரடா கிட்ட, இந்த மாதிரி நீங்க 4 பேரும்
ஏதோ ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சுன்னு சொன்னீங்களே, அந்த க்ளூ கூட பொருட்டோ இருக்க இடத்த லீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னீங்க, அது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ரியூ கேட்க, இதை கேட்டோடனே சரடா அவளோட மனசுக்குள்ள ஐயோ இவன் இதை வேற சொல்லி கூட்டு வந்திருக்கோமா, அது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாதே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த இங்கே தான் பக்கத்துல தான் இருக்கு ரியூ அப்படின்ற மாதிரி ரியூ கிட்ட சொல்றா. இதை கேட்ட ரியூ சடனா அவனோட அயன் சாண்டை எல்லா இடத்துலயும் பரப்ப ஆரம்பிக்கிறான். அப்ப இதை பார்த்த சரடா டே ரியூ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப ரியூ ஹோ நீ இந்த அயன் சாண்டை பத்தி கேட்கறியா, இந்த அயன் சாண்டை நான் இந்த இடத்து முழுக்க பரப்ப போறேன். ஸோ இந்த இடத்து முழுக்க பரப்புறது மூலயமா இந்த இடத்துல என்ன இருக்கு ஏது இருக்குன்ற எல்லாத்தையுமே என்னோட எபிலிட்டியை வச்சு என்னால் சென்ஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் நான் இந்த அயன் சாண்டை பரப்புற ரேஞ்சுக்குள்ள பொருட்டோ எங்கேயாச்சும் இருந்தானா அவனை என்னால் ஈஸியாக பின்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரியூ சொல்லிட்டு, மிஸ்யோடோ இங்க இருக்க எல்லாத்தையும் விட உங்களுக்கு என்னமோ ரத்த வெறி ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரியுது, நான் சொல்றது கரெக்ட் தானே, ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ரியூ கேட்க, இதை கேட்ட யோடோ என்னதான் கான்ல இருந்தாலும் ரியூ கிட்ட இதெல்லாம் கண்டுக்காத ரியூ, நாங்கள் எல்லாருமே நிஞ்சாஸ்னு உனக்கு தெரியும்ல, அதுவும் இல்லாமல் எனக்கு எப்போதுமே இந்த பிளட் லிஸ்ட்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும், அதை பற்றி நீ எதுவும் கண்டுக்காத அப்படின்ற மாதிரி நம்ம ரியூ கிட்ட மலுப்புறா. ஆக்சுவலாக யோடோ விட்டா இப்போவே ரியூவோட சங்க கடிச்சு துப்பிடுவா, அந்த அளவுக்கு ரியூ மேலே செம்ம கான்ல இருக்கா. ஸோ அந்த இடத்துல நம்ம மீட்ஸ்கி ரியூவோட டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம ரியூ கிட்ட, நான் வந்துட்டு ஒன்று கேட்கலாமா ரியூ, லீஃப் வில்லேஜை பொருட்டோ பிட்ரே பண்ணிட்டான், ஆஸ் அ லீஃப் ஷினோபியா நான் பொருட்டோவை கொலை பண்ணுறக்காண்டி பொருட்டோவை ஹண்ட் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் நீ எதுக்கு பொருட்டோவை ஹண்ட் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம மீட்ஸ்கி ரியூ கிட்ட கேட்க, இதை கேட்ட ரியூ மீட்ஸ்கி கிட்ட எனக்கு அதை பற்றிலாம் சரியா தெரியாது, பட் இந்த பொருட்டோ பைபிளுக்கு எங்களை பற்றின விஷயம்ன்றது நிறைய தெரிஞ்சிருக்கு, அதே சமயத்தில் இந்த த்ரோன் பல்பு பற்றியும் நிறைய தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பொருட்டோக்கு எங்களை பற்றின விஷயம்ன்றது நிறைய தெரிஞ்சிருக்கிறதுனால அது எங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ட்டாக இருக்குது, அதனால தான் எங்களோட எல்டர் ஜூரா அவனை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரியூ அவங்க எல்லாத்தையுமே சொல்ல, இதை கேட்ட சரடா த்ரோன் பல்பா நீ இதை சொன்னக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, இந்த பொருட்டோ பைபிள் ஒரு சில இடத்துல அங்கனைக்கிங்க இந்த த்ரோன் பல்பை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கான். ஹே ரியூ நீ என்ன சொல்ற, நம்ம வேணா அந்த த்ரோன் பல்பை பொருட்டோ இங்கே வர வைக்கிறதுக்காண்டி ஒரு பெயிட்டை வைக்கலாமா, என்ன சொல்ற பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்ம சரடா ரியூ கிட்ட கேட்க, அப்படியே கட் பண்ணி நம்ம கவாக்கியை காட்டுறான். ஏன் ஸோ கவாக்கி ரொம்ப நேரம் மயக்கத்துக்கு அப்புறம் இப்போதான் கண் முழிக்கிறான். இப்படி கவாக்கி கண் முழிச்சு உட்காந்தோடனே நம்ம அம்மோட கவாக்கி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத, நம்ம அப்படியே நார்மலாக பேசலாம், நான் உனக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அம்மோட கவாக்கி கிட்ட பேசுகிறான். நீ சொல்ல ஒரு பாயிண்ட் எனக்கு நல்லாவே புரியுது கவாக்கி, அதாவது இந்த டிவைன் ட்ரீ அப்புறம் அந்த டிவைன் ட்ரீலேருந்து உருவான சிஞ்சூஸ் இது எல்லாமே இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட். ஸோ இந்த உலகத்தை அதோட மிகப்பெரிய த்ரெட்ல இருந்து காப்பாற்றுறதுக்காண்டி உன்னோட பாடியை மாடிஃபை பண்ணி உன்னோட அஃபென்சிவ் ஸ்டேட்டஸை அதோட ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட்டுக்கு ரிலீஸ் பண்ண சொல்கிறா, அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரே ஒரு கண்டிஷனை தவிர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அம்மோட டெல்டா பக்கத்தில் போய் நிற்கிறான். டெல்டாவை நம்ம 7ஆம் அறிவு படத்தில் எப்படி சூர்யாவை ஒரு தண்ணி டேங்க்ல போட்டு வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம டெல்டாவை ஒரு தண்ணி டேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க. அப்போ அம்மோட அந்த டெல்டாவை அடைச்சு வச்சிருக்க தண்ணி டேங்க் பக்கத்தில் போய், இது வந்து நீ நினைக்கிற மாதிரி டெல்டா கிடையாது, இது ஒரு செப்பரேட்டான ஃப்ரெஷ் க்ளோன், இந்த க்ளோன் என்னோட மக எக்கிபை இன்ஹெரிட் பண்ணுறக்காண்டியே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே இதே மாதிரி ஏகப்பட்ட க்ளோன்ஸை கிரியேட் பண்ணி அதில் என் மகளை எப்படியாச்சும் ரெசராக்ட் பண்ணலான்னு ஏகப்பட்ட தடவை ட்ரை பண்ணேன், பட் என்னால் ஒரு தடவை கூட என் மகளோட பியூர் சோலை ரெசராக்டே பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி பியூர் சோலெல்லாம் திரும்ப ரெசராக்ட் பண்ணக்கூடிய ஒரே பெர்மிஷன் இருக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் காட்ஸ் மட்டும்தான். அதனால தான் உன்னோட கார்மால நான் என் மகளோட டேட்டாவை ஏற்கனவே இம்ப்ளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நீ ஜஸ்ட் இந்த வெசல்ல உன்னோட கார்மாவை இம்ப்ளான் பண்ணா மட்டும் போதும். என் மக எக்கிபியோட சோல் இந்த வெசல்ல ரெசராக்ட் ஆகி அவ திரும்ப உயிரோட வரதுக்காண்டி தான் நான் இவ்வளவு நாளா உழைச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் நான் இவ்வளவு நாளா உயிரோடவே இருந்தேன். ஸோ கவாக்கி நான் இதை அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ், இதுதான் என்னோட ஒரே ஒரு கண்டிஷன் கவாக்கி, ப்ளீஸ் நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் அம்மோடோ கவாக்கி கிட்ட கெஞ்சிடான். அப்போ கவாக்கி இந்த பாரு அம்மோடோ நல்லா கேட்டுக்கோ, நான் கார்மாவை இம்ப்ளான் பண்ணி திரும்ப உயிரோட வர உன்னோட மக ஓட்சுசுக்கியா மாறினா அவளை நான் எந்த ஒரு எக்ஸப்ஷன் இல்லாமல் போட்டு தள்ளிடுவேன், அதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி அம்மோடோட்ட கேட்க, இதை கேட்ட அம்மோடோ அப்படி ஒரு சூழ்நிலையில் என் மக ஒரு ஓட்சுசுக்கியா மாறினா அந்த சமயத்தில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பட் நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் உன்னை எதிர்த்து சண்டை போட தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம அம்மோடோ சொல்கிறேன். இதை கேட்ட கவாக்கி அப்போ சார் ரைட்டு, உன்னோட டேர்ம்ஸ் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, இந்த டைத்தில் நான் ஒரு புதுசாக ஒரு ஓட்சுசுக்கி கிரியேட் பண்ணி அது எனக்கு எனிமையாக மாறதில்ல, எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ என்னை ஃபர்ஸ்ட் பவர் அப் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி சொல்கிறான். அப்போ அம்மோடோ டே கவாக்கி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேள்றா, என் மக எபிக்கு ஓட்சுசுக்கியா மாறதுக்கு அதிக சான்ஸ் கிடையாது, அவள் மேக்ஸிமம் ஓட்சுசுக்கியாவே மாற மாட்டா, ஸோ ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி நம்ம அம்மோடோ கவாக்கி கிட்ட கெஞ்சிறான். ஆனால் கவாக்கி என்ன சொல்கிறான்னா, இந்த சமயத்தில் உன் மகளை ரெஸ்ட்ராக்ட் பண்ணி அவள் ஒரு ஓட்சுசுக்கியா மாட்டானா அது எனக்கு ஒரு இஷ்யூவாக மாறிடும், பட் நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னோட எனிமீஸ் எல்லாத்தையுமே நான் வைப் அவுட் பண்ணதுக்கப்புறம், அதாவது பொருட்டோ கோடு சிஞ்சூஸ்னு இவங்க எல்லாத்தையுமே நான் சாவடிச்சதுக்கப்புறம் அந்த க்ளோனோட உடம்புல நான் என்னோட கார்மாவை இம்ப்ளான் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி அம்மனோட கேட்குறான். அப்போ அம்மனோட கவாக்கி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், பட் நான் சொல்கிறத நல்லா கேளு, இப்போதைக்கு நான் உனக்கு செட் பண்ணி வச்சிருக்க டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது உன்னை கிட்டத்தட்ட ஒரு இம்மோட்டலாகவே வச்சிருக்கு, இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்க வரைக்கும் நீ சாகிறதுக்கு அதிகமாக சான்ஸே கிடையாது, பட் நான் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டமில் இருக்க எல்லாத்தையுமே அஃபென்ஸ் பவருக்கு மாற்றினேன்னா அது உன்னோட சர்வைவல் ரேட்டை ரொம்ப கம்மி பண்ணிடும், அதாவது நீ சாகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு, ஒருவேளை ஏதாச்சும் ஒரு சிஞ்சு பேஸ்டர்ட் உன்னை கொண்டுட்டானா அந்த இடத்துல என்னோட ட்ரீமும் செத்து போயிடும், நீ சாகிறது மட்டும்
மட்டும் இல்லாமல் என்னோட ட்ரீமும் சேர்த்து போயிடும், உனக்கு புரியுதா கவாக்கி அப்படின்ற மாதிரி நம்ம அமோடோ கவாக்கிட்ட கேட்க, இதை கேட்ட கவாக்கி காமன் கூலா, ஹே அமோடோ, நான் உன்ட்ட என்னோட உயிருக்கு கேரண்டி கொடுன்னு கேட்டேனா, அதாவது அந்த சிஞ்சுஸ்லேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு உன்ட்ட கேட்டேனா, அந்த சிஞ்சுஸையே போட்டு தள்ளுறதுக்கு தேவையான பொட்டன்ஷியலை தான் நான் கொடுன்னு கேட்டேன். ஸோ நான் செத்துருவேன்ற மைண்ட் செட்லேருந்து நீ வெளியே வந்து என்னை எப்படி ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டராக மாற்றலான்றது யோசி. அந்த மான்ஸ்டர்ஸை விட நான் ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டராக மாறணும். அதுக்கு என்னோட பாடியில் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, சயின்டிஃபிக் ஆர் அதர்வைஸ் என்ன வேணாலும் எது வேணாலும் செஞ்சுக்கோ, பட் என்னோட லிமிட்டை விட அதிகமாக பூஸ்ட் ஆகணும், பொட்டன்ஷியல் பவர்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாகணும். நான் இந்த பொருட்டோ கோடு சிஞ்சுஸ்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளதுக்கப்புறம் தான் நீயும் உன்னோட மகளும் ஒன்று சேர முடியும். ஸோ எனக்கு சீக்கிரமாக இந்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி சொல்ல, அப்படியே அமோடோட கண்ணை காட்டுறாங்க. அமோடோட கண்ணில் அப்படியே அந்த ஏக்கோன்றது தெரியுது. அதாவது இந்த பைப்பில் செத்துட்டானா கடைசி வரைக்கும் என் மகளை திரும்ப ரெசரக்டே பண்ண முடியாமல் போயிருமே அப்படின்ற ஏக்கம் நம்ம அமோடோட கண்ணில் தெரியுது. அப்படியே கட் பண்ணி நம்ம மாட்சுரியன் கொனோஹாமரோவை காட்டுறாங்க. அப்போ மாட்சுரி மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அப்படியே வெக்கத்தில் மூழ்கி போயிருக்கா. இப்படி மாட்சுரி கொனோஹாமரு கிட்ட, கொனோஹாமரு-சான் என்னோட லைஃப் டைம்லேயே நான் இதுதான் ஒரு பெஸ்ட் டேன்னு சொல்லுவேன். வெல், நான் என்ன தான் பிறந்து ஒரு கொஞ்ச நாள் தான் இருந்தாலும் பட் ஸ்டில் எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதே மாதிரி உங்கள் கூட எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் கொனோஹாமரு-சான் அப்படின்ற மாதிரி நம்ம மாட்சுரி மூச்சுக்கு 300 தடவை கொனோஹாமரு-சான் கொனோஹாமரு-சான்னு கூப்பிட்றா. இதை கேட்ட கொனோஹாமரு, மாட்சுரி ப்ளீஸ் என்னைய கொனோஹாமரு-சான்னு கூப்பிடாது அப்படின்ற மாதிரி நம்ம மாட்சுரி கிட்ட கொனோஹாமரு சொல்கிறான். இதை கேட்ட மாட்சுரி, ஏன் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ கொனோஹாமரு லைட்டாக ப்ளஷ் பண்ணிக்கிட்டே, இல்லை மாட்சுரி என்னை இந்த மாதிரி கொனோஹாமரு-சான்னு ஒரே ஒருத்தவங்க தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்கள தவிர்த்து வேற யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அதனால நீ கொஞ்சம் கோச்சுக்காம என்னைய கொனோஹாமருன்னே கூப்பிடேன் அப்படின்ற மாதிரி நம்ம கொனோஹாமரு சொல்றான். அப்போ நடுவில் நம்ம கொனோஹாமரு லைட்டா பிளஷ் பண்ணான் இல்லையா, அதை நம்ம மாட்சுரி ஒரு மாதிரி விகாரமா பாக்குறா. இதை கேட்ட மாட்சுரி, ஹோ அப்போ அந்த ஒன்லி ஒன் பர்சன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமா கேட்கிறா. இதை பார்த்த கொனோஹாமரு, ஆத்தாடி என்னடா அது, ஏதோ தப்பா சொல்லிட்டேன் போலயே, இவ்வளவு கோவப்படுறா அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்க, அப்ப மாட்சுரி, ஹோ நீ அந்த ஒன்லி ஒன் பர்சன் யாரை நீ ரெஃபர் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அந்த கசமாட்சுரி மோயகி தானே, நான் கரெக்டாக தானே கேட்குறேன், அந்த மோயகிக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், எக்ஸாக்ட்லி அவ யாரு, எனக்கு ஒழுங்கா பதில் சொல்லு கொனோஹாமரு சருட்டோபி அப்படின்ற மாதிரி நம்ம மாட்சுரி செம்ம காண்டாகிறா. இதை பார்த்த கொனோஹாமரு, ஐய என்னடா அது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிறதோட அட்டையை கட் பண்ணி நம்ம ரியூவை காட்டுறாங்க. நம்ம சரடா பொருட்டோவை பிடிக்கிறதுக்காண்டி த்ரோன் பல்பை ஒரு பெயிட்டை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரியூ கிட்ட கேட்டிருப்பா இல்லையா. ஓ த்ரோன் பல்பா, த்ரோன் பல்பை ஒரு பெயிட்டை வச்சா பொருட்டு வருவானா, இது ஒரு நல்ல ஸ்மார்ட் திங்கிங்காக இருக்குது சரடா அப்படின்ற மாதிரி நம்ம ரியூ சொல்லிட்டு அவன் உடம்புலேருந்து அந்த த்ரோன் பல்பை வெளியே பிரித்து எடுக்கிறான். அப்போ இந்த த்ரோன் பல்பு வெளியே வந்து ஏரில் பறந்துக்கிட்டு இருக்கும் போது இதை பார்த்த யோடோ அண்ட் அரையா, ஹோ இதுதான் த்ரோன் பல்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரியூ அந்த த்ரோன் பல்பை பார்க்காம நம்மளை பார்த்து, அதாவது ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறான்னு நினைக்கிறேன், இந்த பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவன் எந்த பக்கம் பார்க்குறான்னு தெரியல. இப்படி ரியூ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை பார்த்த மாதிரி லெட்ஸ் சி யார் என்னோட பொரியில விழுகிறான்றதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ரியூ சொல்கிறான். இப்படி ரியூ என்னோட பொரியில யார் விழப்போறா அப்படின்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள நம்ம யோடோ அவசரப்பட்டு அந்த த்ரோன் பல்பை பிடிக்கிறதுக்காண்டி ஏர்ல பறந்துடுறான். இதை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. பட் நம்ம யோடோவால அந்த த்ரோன் பல்பை பிடிக்கவே முடியல. சொல்லப்போனா அவளால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியல. அவள் அப்படியே ஏர்ல மிதந்த மணிக்கு நிற்கிறா. அப்புறம் ஹோய் உங்களை பிடிச்சிட்டேன் பார்த்தியா, எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நடக்குன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ரியூ சொல்ல, அப்போ இதை கேட்ட மீட்ஸ்கி, சார் ரைட்டு நான் நினச்சளவுக்கு இவன் ஒரு முட்டாள் இல்லை போல அப்படின்ற மாதிரி நம்ம மீட்ஸ்கி யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ நம்ம மீட்ஸ்கி அரையாண்டு சரடா இவங்க 3 பேருமே அந்த ரியூவோட அயன் சாண்டை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போ சரடாவோட மனசுக்குள்ள இந்த ரியூவோட அயன் சாண்டுன்றது என்னோட மொத்த பாடியுமே ஒரு கோட்டிங் மாதிரி கவர் பண்ணியிருக்கு போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ ரியூ நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணுறீங்க மை டியர் ஷினோபி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொத்தமாக சேர்ந்து எனக்கு பண்ண பிட்ரேல்ன்றது எனக்கு ஒரு சீரியஸான ட்ராமாவை கொடுத்துருச்சு. ஐ திங்க் நான் அவங்க எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரியூ சொல்லிட்டு சரடாவை பார்க்க நம்ம சரடாவோட பாடி தானாகவே மூவ் ஆகுது. இதை பார்த்த சரடா, என்னடா அது என்னோட பாடி தானாகவே மூவ் ஆகுதே அப்படின்ற மாதிரி நம்ம சரடா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவ கையில் இருந்த குணாயை எடுத்துட்டு யோடோவை குத்துறதுக்காண்டி போறான். இதை கவனிச்ச மீட்ஸ்கி, இது எல்லாமே அயன் சாண்டால தான், இந்த அயன் சாண்டுன்றது நம்ம எல்லாத்தையுமே ஒரு பப்பட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம மீட்ஸ்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சடனா எல்லார் மேலேயுமே ஒரு ஸ்வாடை ஸ்லாஷ் பண்ணா எப்படி ஒரு வேவ் கிரியேட் ஆகுமோ அந்த மாதிரியான வேவ் டச் ஆகுது. இப்படி அந்த வேவ் டச் ஆன உடனே நம்ம ரியூவோட கண்ட்ரோல்ல இருந்து எல்லாருமே அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. இந்த ஸ்லாஷ் பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த சீன்ல இல்லாத நம்ம அராயா தான். ஸோ அராயா தான் அந்த ஸ்லாஷ் பண்ணியிருக்கான். அந்த அராயா வச்சிருக்க பிளேடுன்றது சாண்டை சீல் பண்ணும் போல, அதாவது லார்ட் ஸ்டோன் சாண்ட் சீலிங் பிளேடுன்னு அந்த பிளேடுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான் போல. அப்போ அராயா ஷிங்கி அவனோட மனசுல நினைச்சுக்கிட்டு, ஷிங்கி நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஜூட்ஸுவை யூஸ் பண்றதுக்காண்டி தான் நான் இந்த ஜூட்ஸுவை கிரியேட் பண்ணேன், பட் இந்த பைபிள் அந்த ஜூட்ஸுவை யூஸ் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஸோ இந்த பேட்டில் ஜெயிக்கிறதுக்காண்டி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ஷிங்கி அப்படின்ற மாதிரி நம்ம ஷிங்கியை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம அராயா அந்த சண்டைக்கு ரெடி ஆகிறான். இதை பார்த்தாரையோ
டே இதெல்லாம் அன்ஃபேர்ரா, என்னடா என்னோட சாண்ட்லாம் சீல் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஓவர்ரா அப்படின்ற மாதிரி நம்ம ரிவ்யூ சொல்கிறதோட இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அரையா ஒரு பப்பட் மாஸ்டர்ன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொருட்டோட ஜூனியர் எக்ஸாம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரையா அவுட் ஆஃப் ஸ்டேடியத்துலேருந்து பப்பட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அவனும் ஷிங்கியை ஒன்றா சேர்ந்து கிரியேட் பண்ண ஜுட்ஸு தான் இந்த இடத்துல நம்ம ரியூ யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் கண்டிப்பாக ரியூ விசஸ் யோடோ அரையா சரடா மீட்ஸ்கின்னு இந்த ஃபைட்டை பார்க்க முடியும். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்ம மாட்சுரி பொசசிவ்னஸில் பால் பொங்குற மாதிரி பொங்கிக்கிட்டு இருக்கா. பட் மாட்சுரி இப்படி பொசசிவ்னஸில் பொங்குறதெல்லாம் பார்க்குறப்போ நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த சீன்லாம் பிடிச்சிருக்கு. நான் வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் ஸ்பாய்லர் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் எல்லா டெக்ஸ்ட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடந்த மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. பட் இந்த மாங்காவை படிச்சதுக்கப்புறம் இது நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே கைஸ், இந்த மாங்கா பிரேக் டவுன்றது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பிளாக் ஹார்ட்டை கமெண்ட்ஸை தட்டி விட்டு போங்க. எத்தனை பிளாக் ஹார்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே 6 நிமிஷம் 7 நிமிஷத்துலேயே வீடியோ பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு போயிடறாங்க. ஸோ யாரெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்றதை இந்த பிளாக் ஹார்ட்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ் அனிமே சேனலில் போகிற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.